வணக்கம் கைஸ். டே 78 நம்ம பாடி கம்போ சீரிஸை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு கதை கொஞ்சம் லாங்கு தான். மார்னிங் எழுந்துச்சுன்னா பிரெட் ஆம்லேட்டை போட்டு வெளியே கிளம்பிட்டேன். அப்படி எங்கிட்ட அடிக்கடி வெளியே போகிறேன்னு பார்த்தா கன்சல்டன்சி வேலையாக வெளியே போயிருந்தேன். கன்சல்டன்சி வேலை அந்த வேலை இந்த வேலை சும்மாவே வெளியே போயிருக்கேன். எப்படா டயட் எல்லாம் மெயின்டைன் பண்ணு கேட்டால் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். சில டைம் வீடியோ எடுக்க முடியுது, சில டைம் வீடியோ எடுக்க முடியல. ஆனால் முடிஞ்ச வரைக்குமே வெளியே போனால் சப்பாத்தி இருக்கிற ஹோட்டலாக பார்த்து எண்ணெய் இல்லாமல் சப்பாத்தி சாப்பிட்டு டேவை ஓட்டிடுவேன். ஃபைபர்னு ஒரு இது இருக்குதா, அதுக்கு என்னடா பண்ணணும்னு கேட்டேன்னா வெளியே எதனா ஃப்ரூட்ஸ் எதனா போய் சாப்பிட்டு டேவை ஓட்டிப்பேன். ஆனால் இன்னைக்கு ஏன்டா இதெல்லாம் மென்ஷன் பண்ணேன்னு கேட்டால் அதெல்லாம் இன்னைக்கு சாப்பிட்டேன். எப்பவுமே சாப்பிட்றது தான், வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கும் போல் மறந்துட்டேன். கதைக்குள்ளே டக்குன்னு போயிடலாம். அப்படியே ஏஞ்சி எல்லாம் ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் கிளம்பிட்டேன் கன்சல்டன்சிக்கு. ஜூன் போனதுலேருந்து ஜூலை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மனசுலாம் ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன்னா வெயில் கரெக்டாக இருக்குது, ரொம்ப வெயில் அடிக்கிற மாதிரி. போகிற வழியிலேருந்து கல்லூரியிலேருந்து கால் கொஞ்சம் கேட்ட டாக்குமெண்ட்லாம் வந்துச்சுப்பா, வந்து வாங்கிட்டு போனாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு அப்படியே கல்லூரியை விட்டு வெளியே வந்துட்டேன். எந்த கதைக்காக நம்ம வெளியே கிளம்பணுமோ அந்த கதையை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டேன். அதான் நம்ம கன்சல்டன்சிக்கு போகிறப்போ லிஃப்ட்டில் ஏறி போயாச்சு. அப்புறம் நம்ம போன வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போகும்போது தான் லிஃப்ட்டில் போனோம். கரெக்டாக வரும்போது அப்படியே கார்டியோ பண்ண மாதிரி 5வது மாடி ஃபுல்லாக இறங்கி வந்தாச்சு. கீழே டர்ஃபுக்கு போகிற பிளானே இல்லை. சரி பசங்களை பார்க்க ரூமுக்கு போனேன். அப்படியே டர்ஃபுக்கு போகலான்னு பிளான் பண்ணானுங்க. அப்படியே டர்ஃபுக்கு கிளம்பியாச்சு. நான் பெஸ்ட் ஆஃப் 5 மேட்ச் ஆட போகிறோம். ஸோ அதனால வந்து நம்ம ஜெயிச்சிட்டோன்னா காசு கடத்தாருலாம் சொல்லணும். அந்த நம்பிக்கையில் தான் போனோம். ஆனால் தோத்துட்டோம். ஸோ மேட்சும் கைவிட்டு போயிடுச்சு, எங்கிட்ட இருந்து காசும் கைவிட்டு போயிடுச்சு. அதனால எல்லாருமே அப்படியே பேராக்கு பார்த்துன்னு வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிறானுங்க. டர்ஃபு வெளியே காசு ரெடி பண்ணோம் அப்படின்ட்டு. எங்கள் ஏட்டாயா இப்படி தான் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பார் அடிக்கடி. ஆனால் ரூமுக்கு போனோம் கொஞ்சம் ஜலமாயிடுவார். அப்புறம் வாங்க எல்லாரும் டின்னர் சாப்பிட போகலான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அப்படியே வெளியே ஹோட்டலுக்கு போயிட்டு சப்பாத்தி எண்ணெய் போட்டு சாப்பிட்டேன். நான் சொன்னேன்ல எப்படி வெளியே போனோன்னே டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதனால தான் இதை எடுத்துக்காட்டாக இப்போ காமிச்சேன். அப்புறம் பசங்களுக்கும் ஒரு டாடா சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்தாலுமே ஃபஸ்ட்டு வேலையை எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், நம்ம குளிக்காமல் தூங்கக்கூடாது. கரெக்டாக குளிக்கிட்டேன். அப்படியே மன கஷ்டமாக இருந்துச்சு. மேட்சை பார்த்துட்டு குளிக்கலாம் திருப்பி குளிச்சுட்டு அப்படியே டேவை சாத்திட்டேன். புதுசாக எல்லாம் வந்திருந்தீங்கன்னா ஃபாலோ தட்டு பாருங்கள். டே 79 பார்ப்போம்.